பகவான் அம்மா ஆதி கைலாசமே வந்து சேர்ந்தார். படியறந்து முடித்தவுடனே தன்னுடைய ஆதி பொண்ணு வழி கைலாசத்திலே வந்து மனமெல்லாம் விரிந்தாலும் சரி தன்னுடைய பொண்டாட்டி இடத்திலே வர வேண்டும் அல்லவா? ஆமா. எப்படி நம்ம பம்பக்காரரு பேரங்கிட்ட மனைவியை ஒப்படைத்து விட்டு சரி சந்தோஷமா இங்கே வந்து பம்பை அடிக்கிறாரோ ஆமா அதுபோல அந்த பகவான் மீண்டும் கையிலக்கே வருகின்றார். பார்த்தால் வருதாதேவியை பார்த்து வேண்டும் சொல்லுகிறார். இந்த வார்த்தை எப்படியம்மா சொல்லுகிறார்? வருதாதேவி என்ன என்ன மீண்டும் படைத்துவிட்ட மனிதர்களுக்கு வட்டினை இல்லாமல் வழியளக்க செல்ல வேண்டும். இதுதான வேலை. என்னைக்கு உலகத்துல பிறந்தோமோ ஆமா உனக்கு பின்னால நாங்க பின்னால வில்லுப்பாடு படிக்க வந்தோமோ சரி நீ எங்க போறையோ அங்கெல்லாம் நாங்களும் வரோம். அதே மாதிரி நம்ம குலக்காரங்க ராசன் பாத்தீங்களா? அவங்க சென்றோட எல்லாம் தமிழ்காரரு சரி குறிப்பா பம்பக்கார அண்ணன் சொல்லணும். சரி தன்னுடைய கட்டிய மனைவியே தமிழ்கார பேரண்ட ஒப்படைச்சிட்டு அவருக்கு பின்னாலே எத்தனை மனைவியே பேரண்ட ஒப்படைச்சிட்டாரா? ஆமா அண்ணன் தம்பி ஒப்படைக்கிறாங்க பங்கு வந்துடும். ஏயா விவரமான ஆள் அவரு. பேரனை நம்ப கூடாது. பேரனா பாட்டியாரனை இடுப்பை ஏறி உட்கார்ந்துடலாம். பாட்டி பாட்டின்னு அடைய தெரிஞ்சிட்டா என்ன செய்ய? அதுக்கும் கவலைப்பட போகட்டும் போனா அப்படியா? அப்படி சொல்லிட்டாரு அவரு. அப்படியா? ஆமா. இது இல்லைன்னா ஊர் கிடைக்குங்க. இன்னொரு கிடைக்குமா? ஆமா. என்ன சரி உங்க பொண்டாட்டியை யாருக்கு ஒப்படைச்சிட்டு வந்துட்டிய? என் பொண்டாட்டி தானே. ஆமா என் மருமகன் இருக்கான். உங்க மருமகன்? ஆமா. சரி மதன் இன்ஜினியருக்கு ஒப்படைச்சு வந்திருக்கேன். மருமகன் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கீங்களோ? அவர் பேரண்ட ஒப்படைச்சு வந்திருக்காரு. தங்கம் தங்கம் என் மருமகன் தங்கம். அதுதான் நம்பிக்கை அவன் ஒப்படைச்சிருக்கு. அப்படியா? ஆமா. சரி சரி அப்படி இருக்கு. பார்த்தார் பகவான் என்னம்மா மீண்டும் பார்வதா தேவியை பார்த்து சொல்லுகிறார். அந்த பார்வதா தேவியை பார்த்து பகவான் என்னமா கூறுகின்றார்? ஆமா பார்வதா தேவி என்ன அட்டா மீண்டும் படைத்துவிட்ட மனுக்களுக்கு வட்டி நீளம் படியளக்க செல்ல வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? தான் என்ன வேண்டும்? மலங்கினியை எடுத்து வாடி என்று சொல்லுகிறார் பகவான். இதைதானே. ஆமா. இதோ தாருகிறேன் என்று என்னமா செய்கின்றார்? என்ன வேகமாக எப்படி மலங்கினை வாடுகிறாய் என்றார். எப்படி அடி கொடுத்தாளா வந்து கொடுத்தாளா அல்லது முள்ளி கொடுத்தாளா? கிடையாது கிடையாது. எப்படி ஓடுகிறார்? என்ன வேகமாக ஓடுகிறார் தெரியுமா? எப்படி 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 நாளை நல்லதனை ஏறித்தார். உரியதனை எடுத்து உடையார் கையிலே கொடுக்கிறாள் பார்வதா தேவி. உரியதனை எடுத்து சரி சின்ன உடையார் கையில கொடுத்தாரா பெரிய உடையார் கையில கொடுத்தாரா? ஆலக்கிதனை எடுத்து ஆடலின் கரத்தில் தான் கொடுத்தார். ஆண்டவர் கையிலே கொடுக்கிறாள் பார்வதா தேவி. அப்படி ஆண்டவனாகிய பகவானிடத்திலே கொடுத்த உடனே மலர்கினியை வாங்கிக் கொண்டு என்னம்மா பகவான் வழியளக்க வேண்டுமே என்று என்ன 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 நேரமாக வழியளக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி வழியளக்க வைக்கிறார்? நாளை நல்ல வேலை அழைத்து நாளை நல்லதினை அழைத்து நாளை நல்லதினை அழைத்து எடுத்து நாடு வாயகம் வழியளக்க வழியளக்க
அகில பூமனமெல்லாம் படியளக்கின்றார். அப்படி படியிழந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னம்மா என்னம்மா ஆதி ஒண்ணுவலி கைலாசத்திலே என்ன 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 பார்வதி என்ன எண்ணுகிறாள் தெரியுமா? அவ என்ன தப்பு கணக்கு போட்டா என்ன தப்பு கணக்கு போட்டா? என்னால என்னமெல்லாம் எண்ணுகிறா சிந்தையிலே வந்துருச்சே பொம்பளைக்குள்ள சந்தேகம் வந்துட்டது. என்ன எண்ணுகிறாள் தெரியுமா? என்னம்மா எண்ணுகின்றார்? சரி படியளக்க போறேன் படியளக்க செல்லுதாரு. இவர் படியளக்க போறாரு. ஆமா சரி இவர் படைத்து விட்ட மனுக்களுக்கு வட்டினி இல்லாமல் வடி அளக்கிறாரா இல்லையா? ஒரு மனுஷனுக்கு ஒரு நேரத்துல சரி ஒரு வேளைக்கு 1 கிலோ அரிசி சரியா இருக்கு. ஆமா நம்ம தாராக்காரத்துல ஒரு நேரத்துக்கு 1.5 கிலோ அரிசி தேவைப்படுது. ஆமையா உனக்குக்காரருக்கு 1 கிலோ அரிசி, உங்களுக்கு நம்ம பம்பக்காரருக்கு 2 கிலோ அரிசி. என்ன அங்க இங்கே ஆமையா சொல்லுறாரு. ஆனா இவர் ஆளாக்கு நிறைய எடுத்து அகிலமெல்லாம் படியளக்கங்கார். ஆமா உலக்கு நிறைய எடுத்து உலகமெல்லாம் படியளக்கங்கார். ஆமா இது எப்படி சரியாகும்? அதானே இது உண்மையா பொய்யா? அறிய வேண்டும் தெரிய வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டா வருவதாக இவர் படியளக்க போறாரா அல்லது வேற சின்ன வீடு கிண்ண வீடு எதுவும் செட்டப் பண்ண போறாரா? ஏயா குடத்துக்கார என்னம்மா அது என்ன சின்ன வீடு கிண்ண வீடு? இது கூட தெரியாதா? தெரியாத வயசுக்கார தம்பிட்ட கேள்வி அது சின்ன பையன். அவன் கேள்வி எல்லாம் அவன் பாட்டு போடுறதல்ல. அப்படி கிடையாது. அவனுக்கு தெரியாது எது கிடையாதுமா. பாட்டு தெரியாத எல்லாம் தெரியும். பாட்டுக்கலாம். ஆமா பாட்டு அவன் போட்டு கொடுத்தா எனக்கே தெரியும். பாட்டு தான் தெரியுமாகும். சின்ன வீடா வாழட்டுமா அப்படி ஓடும். இல்லை இப்படி பெரிய வீடா வரட்டுமா? ஆமா 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 எவ்வளவு சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா? மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா? இந்த மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? சின்ன வீடா இருந்தா அவ சிரிச்சுக்கிட்டு, அவ சின்ன வீடா இருந்தா அவ சிரிச்சுக்கிட்டு வருவா. பெரிய வீடு வேண்டாம் தாருங்க, பெரிய வீடு வேண்டாம் தாருங்க. அதுக்கு சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா? மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா? நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? பார்வதா தேவி என்னால எண்ணமெல்லாம் எண்ணுகிறான். அதுலயும் இந்த சின்ன வீடு பெரிய வீடு ஒரு செட்டப். அப்படியா? சின்ன வீடுனா பெரிய வீடுனா பார்வதா தேவி. சரி சின்ன வீடுனா தலையில பொண்ணைக்குள்ள கங்கா தேவி ஒழிச்சிட்டு இருக்காரு. சரி அதுதான் சின்ன வீடு. அப்படி ஐயா சின்ன வீடு ஐயா குழந்தைக்கார என்னம்மா சின்ன வீட்டை பத்தி பேசணும்னா அது உங்களுக்கு தான் முழுசா விவரம் தெரியும். எனக்கு மட்டும் இல்ல எங்க அண்ணன் குழந்தைக்காரங்க ராசனுக்கு தெரியும். அதே குழந்தைக்கார அண்ணாடியே சொன்னாருங்க. தங்க கட்டிக்கியோ? ஆமா போமா போ அவனு நானும் நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் ஒண்ணுதான். ஆமா ஆனா குணத்துல அப்படி கிடையாதுல்ல. குளத்திலே 2 காய் குடிச்சா ஒண்ணுவா இருக்கும். அப்படி சொல்றீங்களோ? ஆமா சரி இருக்கலாம். எனக்கு சின்ன வீடு உண்டு பெரிய வீடு உண்டு. அண்ணாவுக்கு சின்ன வீடு உண்டு பெரிய வீடு உண்டு. இப்ப சைடு வீடு 2 வச்சிருக்காரோ அது எனக்கு தெரியாது. டேய் வெக்கம் இல்லாம எனக்கும் உண்டுன்னு சொன்னேருவாரோ. ஆமா உங்களுக்கு வெக்கமே கிடையாது. அது வெக்கம்னா அது எந்த வழியில இருக்கு அது யாருக்கு தெரியும்? மானமே கிடையாது. வானம் மேல வந்தா வானம் கீழே வந்தா பூமி. ரோசமே கிடையாது. உனக்கு இருந்தா தானே எனக்கு இருக்கும். யோ, ரோச கட்ட மனுஷன். உங்களோட என்ன சக்காதரோ? அதுக்கு அது மாதிரி படம் சொல்லும்போது தாங்கிட மாட்டேன். அப்படியா? சரிதான். சரி பார்த்தா பார்வதா தேவி என்ன சொல்லுங்க? படியிழந்த பகவான் ஆதி கைலாத வரமுள்ள என்ன எண்ணுகிறார் தெரியுமா? சந்தேகம் வந்துச்சுல பார்வதா தேவிக்கு. அவன் பரிசோதிக்க வேண்டுமே என்று எண்ணிக்கொண்ட பார்வதா தேவி இவர் படியெடுத்து வராரா இல்ல படியாக்காம வராரா என்று பரிசோதிக்க வேண்டும் என்று வேண்டுமே எண்ணிக்கொண்டு கோபம் யார வரவழைக்கிறார் தெரியுமா? யாரை அழைக்கின்றார்? விஸ்வகர்மாவை வரவழைத்தார். அவர் எடுப்பா ஒரு வீடியோவில் எடுத்தார். ஐயா விஸ்வகர்மா என்ன இங்கே வாருங்கள். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. சிறி சிமிழ் ஒண்ணு கடைந்து கொண்டு வாருங்கள் என சொல்லுகிறார் பார்வதா தேவி. பெரிய விஸ்வகர்மா என்னமா செய்கின்றார்? சரி என்று சம்மதித்து சரி என்று சம்மதித்து சிறி சிமிழ் ஒண்ணு கடைய வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டார் விஸ்வகர்மா என்ன செய்கிறார்? இங்கே வருகிறார் தெரியுமா? விஸ்வகர்மா எங்கேயம்மா வருகின்றார்? காது போல கண்டவேடி கண்டதேவே ஒன்றே
திருக்காணி ஊட்டுமேட்டு ஜாடிக்கட்ட மூடியையும் தயாராக செப்பனிட்டு பார்வதாதேவி கையிலே வந்து கொடுத்தார் விஸ்வகர்மா. அம்மா பார்வதி அம்மா இந்தார்கள் தாங்கள் கேட்ட சிவில் இதோ பெற்றுக் கொடுங்க என்று கொடுங்க. ஆமா என்ன சிவிலை வாங்கிக் கொண்டு இந்த சிறு சிவிலுக்கு ஏத்த உயிரை எந்த உயிரை பிடிச்சு அடைக்கலாம்? எந்த உயிரை அடைக்கலாம்? எந்த உயிரை மகளை அடைக்கலாமா? ஏமா என்ன அடைக்க முடியாது? சரி. யானை அடைக்க முடியாது. சரி. ஒட்டகத்தை அடைக்க முடியாது. சரி. ஒரு பீட்டர் சைஸ்ல நல்ல நம்ம சக்தியை உட்படையான ஆளு யாரு? ஒரு பம்பக்காரர் மொட்டத்தனக்காரர் அவரே அடைக்க முடியாது. யோ என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி அங்கேயே தான் போறாரு. இல்ல பின்னாடி நம்ம தாளக்காரர் இருக்காரு. ஆமா அது கொஞ்சம் கூட உள்ள நுழைக்க முடியாது. முடியாது முடியாது. எதை உள்ள அடைக்கலாம்? ஆனா அப்படி எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னம்மா பார்வதாதேவி என்ன கண்ணில் கண்டால் தெரியும் ஐயா? என்னம்மா கண்ணிலே கண்டால்? சாரசாரையா போகக்கூடிய சித்தருடைய கண்ணில் கண்டால் பார்வதாதேவி. சாரசாரையாக கூட்டு செல்லக்கூடிய சித்தருடைய பார்த்து ஆகா இந்த சிவனுக்கு ஏற்ற உயிர் சித்தரும்புதான். இந்த சின்ன சித்தரும்புதான் சரியாக என்று மனதிலே நினைத்த பார்வதாதேவி சரியம்மா 2 சித்தரும்பை பிடித்து சிவனுக்கிலே அடைத்து திருக்காணி ஊட்டுமிட்டு என்னம்மா முந்தானிலே முடிந்து கொண்டு எக்கிலிக்கிலே துணை கொண்டார் பார்வதாதேவி. என் தங்கச்சி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. சித்தரும்பை 2 எறும்பு உள்ள பிடிச்சு அடைச்சோம்னு சொன்னீங்க.